பலன் சொல்வதற்கும் கிரகங்களை நிரப்புவதற்கும் தொடர்பே கிடையாது. அப்ப கிரகங்கள் என்பது டெக்னிக்கலா பாக்குறப்ப அது கிரகங்கள் தான், அது வந்து காலத்தை குறிப்பிடுறதான். அப்ப ஒரு ஜாதத்தை திறந்தோடனே நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, உங்களை பத்தி நான் பேச ஆரம்பிக்கணும், எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? கரெக்ட். அப்படிங்கிற ஏதாச்சும் ஒன்று ஆரம்ப புள்ளி வேணும் இல்லைங்களா? அப்ப லீடு வேணுங்கிறப்ப இந்த லீடை எடுப்பதற்கு ஜோசியத்துல பல்வேறு காரணிகள் பயன்படுத்தப்படுது. ஒரு நல்ல மெக்கானிக் 25 வருஷம் 30 வருஷம் இதே ஃபீல்ட்லயே டெய்லி வந்து அவர் வந்து ராயல் என்ஃபீல்டு தான் பாக்குறாரு, ஹிமாலயா தான் பாக்குறாரு அப்படின்றவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் எல்லாத்தையும் கழட்ட வேண்டிய அவசியம். அவர் ஒரு த்ராட்டில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்படியே வச்சுக்கிட்டு லைட்டா கிர் 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 கிர்னு அடிச்சாருன்னா, சார் உள்ள டேப்பர்லாம் வால்வ்லாம் போயிருக்கு, பேரிங் போயிருக்கு, ட்ரெயின் செயின் மாத்தணும்னு சொல்வார் இல்லையா? எப்படி சொல்றாரு? எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரே இது பண்றாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஜோசியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஆரம்பிக்கிறோம், ஆனா முடிக்கிறப்ப லக்னாதிபதி 12 இருந்துச்சுன்னா அவர் ஃபாரின் போவார்னு சொல்லிட்டு போனோம்னா அவங்க லக்னாதிபதி 12 15 ஜாதத்தை எடுத்து வந்துச்சு, இவங்க ஏன் போலன்னு கேட்பாங்க. ஸோ நான் அப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பேசுறப்ப நான் வந்து என்னுடைய டேபிளில் வெறும் புக்கு பேப்பருமா வச்சிருப்பேன். ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா என்னுடைய மைண்ட்ல வந்து அவங்களுக்கும் பலன் சொல்லணும், அதுல இருந்து 2 பாயிண்ட்டுகளும் எடுக்கணும், அதுல வந்து நான் பழைய பாயிண்ட்டுகளை அப்ளை பண்ணியும் பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு தமிழ் பேச தெரியும், எனக்கும் தமிழ் பேச தெரியும், ஆனா ஒரு புலவருக்கோ ஒரு கவிஞருக்கோ அதே தமிழ் தானே பேசுறாரு, ஆனா அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் அது புரியுதா உங்களுக்கு? அப்ப அதை கற்பனை பண்ணும்பொழுது அதனுடைய அழகோட கற்பனை பண்றோம். அது போல ஜாதகம் என்பதும் இது போல ஒரு கவிதை தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து நம்மளோட ஃபேவரட் கெஸ்ட் ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம் சார். பொதுவாக இப்போ வந்து நம்ம நிறைய வந்து ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பிட்டு நீங்கள் அகோரி பற்றி சொன்ன பதிவுகள் வந்து நிறையவே மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டிருந்தது. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, அதாவது வந்து சார் வந்து லக்னம் முக்கியம் இல்லை, ராசி பெருசா ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை, நட்சத்திரம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து ஜாதகத்துக்கு எது முக்கியம், கிரகமா? அதே மாதிரி எப்படி ஒருத்த வந்து ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்துங்க, ஜோதிடம் அப்படிங்கிறது பரவலாக பல ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக ட்ராவல் ஆகி வருது. இப்போ லக்னம் அப்படிங்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸ்தான பலம் அப்படின்னு, திக்பலம் அப்படின்னு இருக்குது, ஸ்தான பலம், நைசர்கிக பலம், காலபலம், திருக்பலம், இது மாதிரி மொத்தம் 6 பலங்கள், சட்பலம்னு சொல்கிறாங்க அது பேர். அப்போ ஒரு ஜோசியர் சட்பலங்களை நிர்ணயம் செய்து ஒருத்தருக்கு பலன் சொல்கிறார். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு கிளி ஜோசியர்கிட்ட போகிறீங்க, ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேனே, ஒரு வியூவர்ஸுக்கும் புரியணும். ஒரு கிளி ஜோசியர்கிட்ட போகிறோம், அந்த கிளி ஜோசியர் உங்களுக்கு எப்படி பலன் சொல்கிறாரு சொல்லுங்க? கிளி வந்து கார்டு எடுக்கும், ஏதோ ஒரு கார்டு எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குது, அந்த கார்டை ஒரு துருப்பு சீட்டா வச்சுக்கிட்டு இல்லையா, அப்ப அதுதான் உங்களுக்கு ஒரு மீடியமா வச்சுட்டு, ஆனா அது ஒரு லீடா வச்சுக்கிட்டு அந்த லீடை ஓபன் பண்ணி அதுல என்ன போட்டிருக்கோ அதை வச்சு உங்களுக்கு பலன் சொல்றாரு. அது சரியா தப்பாங்கிறது செகண்டரி, ஆனா அவருக்கு ஒரு லீடு கிடைக்குது இல்லைங்களா? அந்த லீடு அப்படிங்கிறது ஜோசியத்திலையும் தேவைப்படுது. அப்போ உங்க ஜாதகத்தை திறந்தோடனே உங்களை பத்தி நான் என்ன பேசுறது அப்படிங்கிற லீடு வேணும் இல்லையா? இப்போ நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் உங்கள் முகம் பார்த்ததில்ல, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்களுடைய எந்த இதுவுமே எனக்கு தெரியாது, வாழ்க்கையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ உங்களுடைய வெறும் பிறந்த தேதியை மட்டும் கொடுக்குறீங்க. அதை நான் என்ன செய்கிறேன்னா வெறும் கிரகங்களாக மாற்றுறேன். அப்போ கிரகங்கள் ஏதாச்சும் மாற்றுதா நம்ம லைஃப்பில் அப்படின்னா அதுவும் கிடையாது. இது வந்து கிரகங்களை வந்து இப்போ எப்படி 9ஆவது மாதம் 11ஆவது மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி நம்ம எழுதுகிறோமோ, அதே மாதிரி கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து தேதியில் தான். இப்போ நான் வந்து 11 மணிக்கு பிறந்திருக்கேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 11 மணிக்கு பிறந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய சூரியன்லேருந்து 3ஆவது ராசியில் லக்னம் விழுகும். ஏன்னா சூரியன்கிறது காலையில் 6 மணிக்கு உதயமாகிறது, அதுல இருந்து 2 மணி நேரம் தள்ளி வந்தா ஒரு 3ஆவது ராசியில லக்னம் விடும். சூரியன்ல இருந்து 3ஆவது ராசியில் லக்னம். அப்ப லக்னம்ங்கிறது என்னன்னா நான் பிறந்த நேரம். அப்ப பிறந்த நேரத்தை நம்ம எப்படி மணின்னு குறிக்கிறோம்? நீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்கன்னு கேட்டா நீங்க ஒரு 8:30 9:30 சொல்றீங்க இல்லைங்களா? அப்ப ஜாதகத்தில் எப்படி எழுதுறது அப்படின்னா சூரியன்ல இருந்து எண்ணி எழுதுறது, சிம்பிள். அப்ப நான் பிறந்த நேரம் தான் லக்னம், நான் பிறந்த நாள் தான் நட்சத்திரம், நான் பிறந்த தினம் தான் திதி. இது மாதிரி நம்ம எப்படி டேட்டு டைம் இதெல்லாம் எழுதுறோமோ அது மாதிரி கிரகங்களை பாவிச்சு எழுதுறோம் ஜோசியத்தில். ஆனால் இதை வச்சு அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னம் குறிப்பதும் நட்சத்திரம் குறிப்பதும் கிரகங்களை எழுதுவதும் பலன் சொல்வதற்கு அதுக்கு இதுக்கு தொடர்பு இல்லை. நிறைய பேருக்கு எழுத தெரியும், பஞ்சாங்கம் கணிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பஞ்சாங்கம்லாம் கணிக்க தெரியும், ஃபில் பண்ண தெரியும், ஆனால் பலன் சொல்ல தெரியாது. நிறைய ஜோசிக்காரங்கள்ட்ட கொண்டு போய் 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு என்னென்ன கிரகங்கள்ன்றதை எழுதி பக்காவாக போட்டு இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பலன் கேட்டால் நிறைய பேருக்கு பலன் சொல்ல தெரியாது. ஏன்னா பலன் சொல்வதற்கும் கிரகங்களை நிரப்புவதற்கும் தொடர்பே கிடையாது. அப்போ கிரகங்கள் என்பது டெக்னிக்கலா பார்க்குறப்ப அது கிரகங்கள் தான், அது வந்து காலத்தை குறிப்பிடுறதான். அப்போ ஒரு ஜாதத்தை திறந்தோடனே நீங்க யாருன்னு எனக்கு தெரியல,
உங்களை பத்தி நான் பேச ஆரம்பிக்கணும், எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? கரெக்ட். அப்படிங்கிற ஏதாச்சும் ஒன்று ஆரம்ப புள்ளி வேணும் இல்லைங்களா? அப்ப லீடு வேணுங்கிறப்ப இந்த லீடை எடுப்பதற்கு ஜோசியத்துல பல்வேறு காரணிகள் பயன்படுத்தப்படுது. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, வெறும் நட்சத்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு, அப்போ நீங்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க, அதனுடைய 8ஆம் நட்சத்திரம் தோஷம் பெற்றிருக்குன்னு சொல்லி ஒருத்தர் அஸ்ட்ராலஜியில் நட்சத்திரங்கள் தோஷங்கள்னு பேசுகிறார். ஒருத்தர் வந்து இந்த திதியில் பிறந்திருக்கீங்க, அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு லைஃப் இருக்குன்னு ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? அப்போ இந்த கரணத்தில் பிறந்திருக்கீங்க, கரணநாதன் இவர், கரணநாதன் இங்கே உட்காந்துருக்காருன்னு ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா உங்களுடைய ராசி திதி சூன்ய ராசியாக இருக்குன்னு ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா ராசி அதிபதிகள் ஆரம்பிக்கிறோம். உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 8ல் போய் உட்காந்துருக்காரு, ராசி அதிபதி ராசிக்கு 6ல் உட்காந்துருக்காருன்னு ஆரம்பிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நான் டெக்னிக்கலாக பேசுவேன். அதாவது ராசி என்பது சந்திரன் இருக்கக்கூடிய இடம். அப்போ உங்களுடைய ஜாதத்திலையும் சந்திரன் இருக்கக்கூடிய இடம், நீங்கள் பிறந்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பிறந்த ஜாதகம் இருக்கும், சந்திரன் அங்கே தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் என்பது 2.25 நாள் ஒரு கட்டத்தில் இருக்கும், ராசியில் இருக்கும். அப்போ அந்த சந்திரன் இருக்கிறதா உங்க ராசின்னு சொல்றோம். அப்போ 2.25 நாள் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரே ராசி இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிரித்து சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி உள்ள போகலாம். அப்படிங்கிறப்ப லக்னம்ங்கிறது எப்படி ஒரு நாள் அப்படிங்கிறது பெருசு, அதுக்குள்ள 24 மணி நேரம் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நாள், அதுக்குள்ள 24 மணி நேரம் போல 2 மணி நேரம் ஒரு லக்னம். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் பயணிக்கக்கூடிய காலத்துக்குள்ள 12 லக்னம் சுத்தி வந்துருது. அப்ப ஒரு நட்சத்திரம் 1ங்கிறத 12 பிரிவா பிரிக்கலாம் இல்லையா? அப்ப இன்னும் கொஞ்சம் ஒவ்வொருத்தரை பற்றி தெரியா சொல்றதா என்ன செய்யறாங்க, லக்னத்துல இருந்து எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. லக்னத்துல இருந்து பேசுவது ஸ்தான பலம். அப்ப லக்னாதிபதி இங்க இருக்கிறாரு, 2ஆம் அதிபதி இங்க இருக்கிறாரு. அப்ப லீடு தான் நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு ஜாதகத்தை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு லீடு எடுத்துக்குவாங்க. அப்ப நீங்க கேட்ட லக்னம் என்பது ஸ்தான பலம் என்கிற லீடு. அப்போ ஒரு ஜாதகம் திறக்கும் பொழுது 7ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரு, அவர் யார் சாரம் வாங்கியிருக்காரு, 7ஆம் அதிபதி. இது வந்து லாஜிக் தான். இது வந்து ஜோசியம் கத்துக்கிறவங்க, பாரம்பரிய ஜோசி இருக்கிறவங்க, வேடிக் அஸ்ட்ராலஜி, நான் PhD முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த லீடு தெரியாது. பேசிக்கா ரொம்ப சிம்பிளான லீடு என்னன்னா, ஒரு பாவம், சரிங்களா? இப்ப பாவம்னா 7ஆம் பாவம்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் பாவம் அப்படின்னா கல்யாணத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பாவம், அந்த வீடு தான் கல்யாணத்தை பத்தி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7ஆம் பாவ அதிபதி யாருக்காச்சும் சாரம் கொடுத்துருக்காரான்னு பார்க்கணும். சாரம் மீன்ஸ் ப்ராப்ளமா? இப்ப நட்சத்திரம், இப்ப செவ்வாய் நட்சத்திரத்துல 7ஆம் அதிபதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் 7ஆம் வீடுங்கிறது வந்து விருச்சகத்துல உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப லக்னம். அப்ப 7ஆம் வீடுங்கிறது விருச்சக வீடு. அப்ப விருச்சக ராசியினுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். அப்ப செவ்வாய் யாருக்காச்சும் சாரம் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், அல்லது செவ்வாய் யாருக்காச்சும் சாரம் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகமாச்சும் இருக்கா? சரி, சாரம் கொடுத்தா என்ன, சாரம் வாங்க, ரெண்டும் தான். சாரம் கொடுக்கறதும் சாரம் வாங்குறதும். அப்ப இந்த செவ்வாய் யாருக்கும் சாரம் கொடுக்காத பட்சத்துல, எந்த பாவத்துக்கும் சாரம் கொடுக்காத பட்சத்துல தனது சுய பாவத்தையே செயல்படுத்தும். அப்ப 7ஆம் பாவத்து வேலையவே செய்யும். அப்ப இந்த செவ்வாய் எங்க போய் உட்காந்துருக்கு, நான் சொல்றது புரியுது, எந்த ராசியில உட்காந்துருக்கு, அந்த ராசியில இந்த செவ்வாயை யார் பாக்குறாங்க, இந்த செவ்வாய் யாருடைய சேர்ந்திருக்கா, அல்லது இந்த 7ஆம் வீட்டுல வேற எவனாச்சும் வந்து உட்காந்துருக்கானா? இந்த உட்காந்துருக்கவன் இந்த 7ஆம் பாவத்துக்கு அவன் பகையா நட்புக்காரனா, இவன் இயற்கையாவே பாவனா சுபரா, இப்படிலாம் பார்த்துட்டு அப்ப பாவாதிபதி பெற்ற சாரம், பாவாதிபதி தந்த சாரம், பாவாதிபதியுடன் சேர்ந்த கிரகங்கள், பார்த்த கிரகங்கள், பாவத்தில் அமர்ந்த கிரகங்கள், பாவத்தில் அமர்ந்த பகை கிரகம், நட்பு கிரகம், இயற்கை சுபர், இயற்கை அசுபர், இந்த மாதிரி காங்கிரஸ் எடுத்து அப்புறம் லக்ன சுபர், லக்ன பாவர் எடுத்துக்கிட்டு இந்த 7ஆம் இடம் கெட்டு போச்சா இல்லையான்றதை இவங்க என்ன பண்றாங்க, அனலைஸ் பண்றாங்க. அப்போ லக்னத்தை அனலைஸ் பண்றாங்க, 2ஆம் இடத்தை அனலைஸ் பண்றாங்க, 3ஆம் இடத்தை அனலைஸ் பண்ணி 12 பாவத்தை அனலைஸ் பண்றப்ப இதுல என்ன பாவம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்றது இவங்களுக்கு ஒரு புரிதல் வருது இல்லைங்களா? அப்போ 5ஆம் பாவங்கிறப்ப உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு சுத்தணுமா அதுல அப்படின்னா என்னுடைய அனுபவத்துல. ஏன்னா இப்ப ஒரு விஷயம் இருக்குது. இப்ப நீங்க வந்து ஒரு பைக் எடுத்துட்டு போறீங்க, ஒரு பைக் எடுத்துட்டு போய் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறீங்க. அதுக்குள்ள ரிங் நல்லா இருக்கா, இல்லைன்னா பேரிங் நல்லா இருக்கா, பிளே இருக்கா, அப்படிலாம் என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அதெல்லாம் எடுத்து கழட்டிட்டு உள்ள அந்த பிளேலாம் செக் பண்ணணும். இது வந்து ஆரம்ப காலத்துல டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ஒரு பையன் செய்யறது. ஒரு நல்ல மெக்கானிக் 25 வருஷம் 30 வருஷம் இதே ஃபீல்ட்லயே டெய்லி வந்து அவர் வந்து ராயல் என்ஃபீல்டு தான் பாக்குறாரு, ஹிமாலயா தான் பாக்குறாரு அப்படின்றவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் எல்லாத்தையும் கழட்ட வேண்டிய அவசியம். அவர் ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்படியே வச்சுக்கிட்டு லைட்டா கிர்ன்னு அடிச்சாருன்னா, சார் உள்ள டேப்பர்லாம் வால்வ்லாம் போயிருக்கு, பேரிங் போயிருக்கு, ட்ரெயின் செயின் மாத்தணும்னு சொல்வார் இல்லையா? எப்படி சொல்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரே இது பண்றாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஜோசியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஆரம்பிக்கிறோம். ஆனா முடிக்கிறப்ப கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறமா அப்ப இந்த ஜாதகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நீங்க உட்காந்துக்கிட்டு பாவாதிபதி என்னாரு, லக்னாதிபதி என்னாரு, லக்னம் என்னாச்சுன்னு பார்க்க தேவையில்லை. ஆனா லக்னத்தை பயன்படுத்தி கத்துக்கொண்டு வருவது சிறப்பு. ஆனா அதை வச்சு பலன் சொல்லி ஏமாந்தான் போவோம், அதை வச்சு பலன்கள் சரியா வரதில்லை. அப்ப ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்ப
கரெக்டாக இருக்கும். ஆனால் போக போக அது வராது. இப்போ பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், அதில் நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதே யாரும் இல்லை, அது தேவையும் இல்லை. சரிதான் இல்லைங்களா? அப்போ நிறைய விஷயங்களை நான் சொல்றது வந்து டிராஃபிக் ரூல்ஸை பற்றி சொல்ல, வண்டி ஓட்டுறதுக்கான அந்த டெக்னிக்கல், ஓகேங்களா? அந்த விஷயம் தேவையில்லை. அது தேவையில்லைன்றதுனால அவங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டே வராங்க, ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் போக 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 அடுத்தடுத்த அப்டேஷன் போக போக இந்த லக்னம் தேவையில்லாமல் போகிறது. ஏன்னா உங்களுக்கு கிரகங்களை பார்த்தே நல்ல பலன் சொல்ல, ஒரு ஜாதகம் திறந்தோடனே அந்த கிரகம் உட்கார்ந்து இருக்கும் போதே உங்களுக்கு இந்த பிரச்சனையான உடனே கட்டலாம். ஒரு செகண்ட்ல நீங்க நான் சொன்ன 12 ஆதிபத்தியத்தையும் விடுத்து 12 அதிபதியினுடைய நிலையை எடுத்து அவர்கள் பார்த்தவர்கள் எடுத்து இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி 12 பாவம் போறதுக்குள்ள அவன் கிளம்பி போயிடுவான். இப்போ வந்து ஆன்லைன்ல வெப்சைட்லாம் வந்து கஸ்டமர் வந்து 2 நிமிஷத்துக்குள்ள பலன் சொல்லி முடிச்சிருக்கணும். 3 நிமிஷத்துல ஸ்லாட் முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்குள்ள இவனுக்கு வந்து நீங்க இதெல்லாம் கணக்கு போட முடியாது. இன்னொரு விஷயம், இப்படி கணக்கு போட்டாலும் இப்ப கரண்ட்ல இந்த நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன செய்யுது? தசாநாதனம் புத்திநாதனம் எங்க உட்காந்துருக்காரு? அவர் இந்த நம்ம சொல்லக்கூடிய பாவத்தை பாக்குறாரு. இப்ப 7ஆம் பாவம் கெட்டு போச்சு. ஆனா சுவருடைய பார்வையில 7ஆம் பாவம் இப்ப இருக்கு, சுவருடைய இயக்கத்துல இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த 7ஆம் பாவம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு இப்ப சொல்லலாம். அப்ப இது மாதிரி குழப்பி சொல்றதை விட பெஸ்ட் வந்து இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு சிம்பிள், ஒரு கிரகம் எங்க உட்காந்துருக்கு, அந்த கிரகத்துக்கு வேல்யூ என்ன, யாரோட சேர்ந்துருக்குன்றது எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன ஆயிரும், சூப்பராக வந்துடும். அப்போ ஜாதகத்தை திறந்த உடனே ஒரு செகண்ட்ல தசாபுத்தியில் பார்க்க தேவையில்லை, லக்னம் பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை, ராசி பார்க்க தேவையில்லை. ராசி நட்சத்திரமும் எப்பயுமே பார்க்க தேவையில்லை. பொதுவாகவே ராசி நட்சத்திரத்தை ஜோசிகாரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த ஜோசிகாரங்களை நீங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது தான் அவங்க ராசி நட்சத்திரத்தை உருட்டுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு கண்டென்ட் அதுதான். ஒரு இப்போ என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, என்கிட்ட நீங்க நாளைக்கு ஒரு கண்டென்ட் கேட்கணும், நாளானைக்கு ஒரு கண்டென்ட் கேட்கணும், யோசிக்கணும். ஆனா என்கிட்ட நீங்க வெறும் ராசி பலனே கேட்டீங்கன்னா எனக்கு நீங்க கண்டென்ட் யோசிக்கவே தேவையில்லை. இன்னும் 500 வருஷம் கூட நம்ம 2 பேரும் உட்காந்து ராசி பலனை பத்தி. அதனால ஜோசிகாரங்க இதை ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க. தவிர டெக்னிக்கலா ஒரு ஜோசிகார்ட்ட போய் ஜாதகம் கொடுக்குறப்ப அவர் ராசியை பத்தியோ நட்சத்திரத்தை பத்தியோ பேச மாட்டாரு. சரி, அப்ப எதுக்கு வந்து ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்கும் என்ன ராசி என்ன நட்சத்திரம் ஏன் கேட்கறாங்க? இல்ல, அது வந்து பழகாத ஜோசியர்கள் இல்லைன்னா, அதாவதுங்க நான் சொல்றது ஜோசிகாரர் எப்படி கத்துருக்காரோ அப்படித்தானே வருவாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்வதுன்னு ஒண்ணு இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு விஷயத்தை ஆழமா ரசிக்கிறது, ஆழமாவே வாழ்றது, 24 மணி நேரம் அதே மாதிரி சிந்திக்கிறது, இதை எப்படி ஷார்ட்கட்ல போகலான்னு யோசிக்கிறது, இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளும் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை எப்படி கத்துக்கிட்டோமோ அதையே கடைசி வரைக்கும் செய்யக்கூடிய ஆளுங்க இருக்குதானே செய்யறாங்க. அவங்க தான் நிறைய இருப்பாங்க ஒவ்வொரு ஃபீல்ட்லையும். அப்போ ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா ஒரு படத்தை பாலு மகேந்திராவுக்கு எதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு? ஓகே, அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அந்த யூனிக்னஸ் எப்படி அவருக்கு வந்துச்சு? அவரும் தானே கேமரா யூஸ் பண்றாரு, அவரும் தானே டைரக்டர். ஆனா அவருக்கு அதுல ஆழமா போறாரு. இப்ப பாலா படம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. அப்ப ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு டைரக்டருக்கும் எப்படி இருக்காங்கன்னா, அப்ப எத்தனை ஆயிரம் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு டைரக்டர் மட்டும் அதுல எப்படி தனித்துவமா வர்றாருன்னா அதுல ஆழமா இருக்கிறாரு. மீதி டைரக்டர்லாம் படம் எடுக்காமையா இருக்கிறாங்க, எடுப்பாங்க எப்பயும் போல, எந்த பட்டனை அமுக்கணும் எந்த பட்டனை அமுக்க கூடாதுன்ற மாதிரி தெரிஞ்சுட்டு அதையே திருப்பி செய்வாங்க. அது போல ஜோசியர்கள் ஆரம்பத்துல கத்துக்கிறது. இப்ப என்னன்னா, இந்த நிறைய பல்கலைக்கழகங்கள், நிறைய கல்லூரிகள்ல இந்த ஜோசியத்தை படிச்சுட்டு வரவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏதோ சீக்வன்ஸா 1.5 எழுத்தம், என் 2 எழுத்தம், என் 3 எழுத்தம் மாதிரி சீக்வன்ஸா அவங்க என்ன செய்வாங்க, பலன் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் அவங்களுக்கு குறை சொல்ல, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ என்கிட்ட படிச்சவங்க ஒவ்வொரு ஆளும் புதுசா வந்து படிச்சாலே கொஞ்ச நாள்ல கத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க 50 ஜாதகம் பாக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப 50 ஜாதகங்கிறப்ப ஒரு வருஷத்துக்கு 15,000 ஜாதகம் பாத்துறாங்க. 15,000 ஜாதகத்தை பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு முகத்தை பார்த்தா எப்படி அவங்களுக்கு ஐடியா வருது, அது மாதிரி ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருந்து, குரு இங்க இருந்து, புதன் இங்க இருந்தா இந்த மாதிரி சம்பவம் நடக்குன்றது ஜாதகத்தை பார்த்துட்டோம். இதே மாதிரி ஜாதகம் ரிப்பீட்டா ஒரு 10 ஜாதகம் 5 ஜாதகம் வரும்போது அடுத்த ஒரு ஜாதகம் இந்த 10 ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு மண்டைக்குள்ள மெமரி அப்படியே நிற்கும். இந்த பிரச்சனையான்னு கேட்போம் நம்ம, இல்லைங்களா? இப்போ நான் எதையுமே கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. அப்போ ஒரு விஷயம் இப்படிதான் நடக்குது, இப்படிதான் கிரகம் இருக்குன்றப்ப அது ஒரு முகம் மாதிரி ஜாதகம் பார்த்தோன்னே இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து யாருக்கு வரதில்லைன்னா, இவங்க பேசிக்கா வந்து நான் வந்து புக்குகளில் படிச்சு புக்குகளில் இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ராசி நட்சத்திரம் லக்னம் மனப்பாடம் இவங்க சீக்வன்ஸாக தான் வருவாங்க. அப்போ இவங்க என்னைக்கு டெவலப் ஆவாங்கன்னா, இவங்க ஒரு நாளைக்கு 15-20 ஜாதகம் 30 ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? அப்படியே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தாங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவாங்க, அவங்களும் டெவலப் ஆயிடுவாங்க. ஆனா அவங்க பாக்குறது வந்து கண்ணோட்டத்துல வேறையா பார்க்கணும். இப்ப என்னன்னா, நான் வந்து ஜாதகத்தை போட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப நான் உங்கள்கிட்ட நான் வீடியோல பேசிட்டு போயிடுறேன் இல்லைங்களா? பேசிட்டு நான் அப்படியே போயிட முடியாது வேற ஜோசிக்காரங்க மாதிரி. எனக்கு வந்து ஒரு 2000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லைங்களா? நான் இப்ப ஏதாச்சும் ஒரு கிரக இணைவை வச்சு பேசி இந்த பலன் நடக்கும்னு சொல்லிட்டேன்னா இந்த வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க. அப்ப நான் என்னோட வார்த்தைகள் வந்து சரியாக இருக்கணும். சரிதான் இல்லைங்களா? நான் ஒரு இணைவை சொல்லிட்டு அதுக்கு ஒரு பலனை சொல்லிட்டேன்னா இதுக்கு கேள்விகள் அவங்க கேட்பாங்க. இது எப்படி சார் சொன்னீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப நான் லாஜிக்கா பேசணும். வாயில வந்தது உருட்டி விட்டுட்டு போக முடியாது. அப்ப லக்னாதிபதி 12 இருந்துச்சுன்னா அவர் ஃபாரின் போவாருன்னு சொல்லிட்டு போனோம்னா அவங்க லக்னாதிபதி 12 15 ஜாதத்தை எடுத்து வந்துச்சு இவங்க ஏன் போலன்னு கேட்பாங்க.
ஸோ நான் அப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பேசுகிறப்ப நான் வந்து என்னுடைய டேபிளில் வெறும் புக்கு பேப்பருமா வச்சுருப்பேன். ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா என்னுடைய மைண்டில் வந்து அவங்களுக்கும் பலன் சொல்லணும், அதுலேருந்து 2 பாயிண்ட்டுகளும் எடுக்கணும், அதில் வந்து நான் பழைய பாயிண்ட்டுகளை அப்ளை பண்ணியும் பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ எல்லா வேலையும் செஞ்சு நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ புதுசாக விதிகள் நான் கிரியேட் பண்ணி என்னுடைய குரூப்புகள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா. அப்போ எல்லாத்தையும் இப்படி அனலைஸ் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் பல நன்மைகளும் நடக்குது. அப்போ லக்னத்தை கைவிடணும்னா அதை விட பலமான ஒரு பிடிப்பு நம்மளுக்கு வேணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்போ கிளி வந்து சீட் எடுக்குது, கிளி நாளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு கிளிக்குன்னா நான் அடுத்து ஒன்று ரெடியாக வச்சிருக்கணும் இல்லைங்களா, எலியை விடணும். அப்போ கிளி ஜோசியம் பொய்ன்னு சொல்லி கிளி ஜோசியக்காரன் சொன்னான்னா வேற என்னத்தை எடுத்து ஜோசியம் சொல்லுவேன் எனக்கு தெரியணும் இல்லைங்களா. அப்போ ஏதோ ஒன்று இருக்கணும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் லக்னத்தை நிராகரிக்கிறேன் புறக்கணிக்கிறேன்னா லக்னத்தை விட பலமான ஒண்ணு என் கையில இல்லாட்டினா எனக்கு லீடு கிடைக்காது இல்லைங்களா. இப்ப நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க, நான் லக்னத்தை எடுக்கல சரிங்களா. இப்ப நான் உங்களுக்கு என்ன பலன் சொல்றது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. அடுத்து இன்னொரு வேணும் இல்லைங்களா. அப்ப இது மாதிரி டெக்னிக்கலா பேக்கப்ல ஒன்னொன்னு இருந்தா தான் நான் அடுத்து ஒவ்வொன்றா கைவிட முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது வெறும் கிரகங்களுடைய கூட்டமைப்பே சொல்லிடுதுங்கிறப்ப இந்த கிரகங்களுடைய கூட்டமைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது வேணும். இப்ப என்னுடைய பையன் நான் வரும்போது ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன கேட்டாருன்னா, ஒரு 7 கலரை காமிச்சு இதுல எதை கலந்தா பிங்க் வரும்னு கேட்டாரு. நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா, எதை கலந்தா பிங்க் வரும்னு கேட்கிறாரு. இது எப்படி எனக்கு தெரியும், கொஞ்சம் கஷ்டம் தான், உத்து பார்க்கணும். பார்த்தா மட்டும் நீங்க உத்து பாக்குறீங்க, எதை கலந்தா பிங்க் வரும் தெரியுமா? இல்ல ஏதாவது ஓரளவுக்கு அந்த கலர்ஸ்ல நீங்க வேணா உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 7 கலர் அள்ளி வச்சுக்கிட்டு கலந்து ட்ரை பண்ணி பாருங்க, பிங்க் வர்றது எப்படின்னு உங்களால சொல்ல முடியும். கலந்து வேணா கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஆமா, ஆனா பார்த்து ஓரளவுக்கு வந்து இப்போ டார்க் பிங்க் ஒயிட் கிடைச்சா லைட் பிங்க் சொல்லலாம். அந்த அப்படி அதான் பிங்க் இருக்கு. நான் சொல்றது வேற கலர். பிங்க்குக்கு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் எல்லாம். ஐயோ, அப்ப இந்த இதுல ஏதாச்சும் ஒரு 2 கலந்தா பிங்க் வருமா அப்படின்னு கேக்குறாரு அவர் கேம்ல. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். ஓகேங்களா. இப்ப இந்த மாதிரி ஒரு பெயிண்டர் கிட்ட என்ன சொல்லுவாரு அவரு சொல்லுவாரு, சூப்பரா சொல்லுவாரு, 2 கலந்தா பிங்க் வரும் அப்படின்னு. அப்ப நம்ம வெறுமனே பெயிண்டரோட மைண்ட் செட்டுக்கு போகணும். அப்ப இந்த கிரகம் சேரும்போது இந்த பண்பு நடக்கும், இந்த 3 கிரகங்கள் சேரும்போது இந்த பண்பு நடக்கணும். உங்களுக்கு ஒரு பெயிண்டர் மாதிரி கற்பனைகள் இருக்கணும் இல்லைங்களா. அப்ப கண்ணிலே தெரியணும். இப்ப இளையராஜா வந்து மியூசிக் போடுறாரு, அவர் கம்போஸ் பண்றப்ப மியூசிக் கேட்கலாம் மாட்டாரு, அவர் வெறும் லெட்டர்ஸா எழுதி வச்சுட்டு போயிடுறாருங்கிறாங்க இல்லைங்களா. அந்த ஸ்கேல்ல வெறும் அந்த எழுதி வச்சுட்டு போயிடுறாரு, அதை போடுறப்ப தான் மியூசிக்கே கேட்குறாங்க. அது வரைக்கும் இளையராஜா கூட என்ன செய்யல, கேட்கல. அப்ப வெறும் எழுத்துக்களால் அந்த இசையை கேட்கக்கூடிய ஞானம் நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கு தமிழ் பேச தெரியும், எனக்கும் தமிழ் பேச தெரியும். ஆனா ஒரு புலவருக்கோ ஒரு கவிஞருக்கோ அதே தமிழ் தானே பேசுறாரு, ஆனா அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் அது புரியுதா உங்களுக்கு என்னன்னு. அப்ப அதை கற்பனை பண்ணும்பொழுது அதனுடைய அழகோட கற்பனை பண்றது. அது போல ஜாதகம் என்பதும் இது போல ஒரு கவிதை தான். ஓகேங்களா. அப்ப இப்போ இதை விட உங்களுக்கு என்னத்தை சொல்லணும், எப்படி உங்களுக்கு இத்தனை வருஷமா, இப்ப எனக்கு ஒரு 45 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 45 வருஷமா எனக்கு தமிழ் பேச தெரிஞ்சாலும் எனக்கு ஒரு கவிதை எழுத தெரியாது. ஆனா ஒரு கவிதை எழுதுறவன் ஈஸியா அதை எழுதிடுவான். அப்ப அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, அவனுக்கு மொழி மேல புரிதல் அதிகம், வார்த்தைகள் மேல புரிதல் அதிகம். ஒரு இடத்துல எந்த வார்த்தை கொண்டு வந்து அப்படி போட்டலாம், அப்படி ஆப்டா உட்காருன்றது அவனுக்கு பழக்கத்துல வந்திருக்குன்ற மாதிரி. எனக்கு ஜோசியம்ங்கிறது ஒரு கவிதை மாதிரி. எனக்கு ஜோசியத்தை பார்த்தோன்னே இந்த கிரகங்கள் சேரும்பொழுது இவங்களுடைய லைஃப் அப்படியே ஒரு கவிதை மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியறதுனால நான் அதை ப்ரெசென்ட் பண்றேன்.